ஓம் விக்னேஸ்வராய நமக. குருபாதம் துணை. அன்பர்களே, இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு நீதி சாஸ்திரம். முந்தைய நாட்களிலே அரசர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலம். அப்போ ஏதாவது ஒரு நாட்டில் வெற்றிடம் ஏற்பட்டால், அந்த அரசு உரிமையிலே வாரிசு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அல்லது வாரிசுகள் இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பட்டத்து யானையை அனுப்புவார்கள். அதன் தும்பிக்கையிலே ஒரு மாலையை கொடுத்து, அந்த யானை ஊருக்குள் சென்று யாரை நோக்கி சென்று மாலை இடுகிறதோ அவரை அரசராக்கி விடுவார்கள். இது ஒரு முறை. இதே மாதிரி பல்வேறு முறைகள் உண்டு. இப்படி ஒரு நாட்டிலே அரச பதவிக்கான இடம் காலியாக இருந்தது. அப்போ சிறந்த அரசனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் அப்போ அந்த மந்திரிகள், ராஜ குருமார்கள் இவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி யானை கையிலெல்லாம் கொடுத்து அது யாருக்காவது ஒரு ஆளுக்கு போய் மாலையை போட்டுட்டு வரும், அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி என்று ராஜகுரு சொன்னார். அதாவது இந்த ராஜகுருமார்கள் பலர் இருந்தார்கள். அதில் அவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு போட்டி வைப்போம், அந்த போட்டியிலே தகுதி உள்ளவர் வென்று அரசராக இருக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு போட்டியை வைத்தார்கள். அதாவது பெரிய கோட்டைச்சுவர், கோட்டைக்கு மத்தியில் அரண்மனை. இதுதான் அந்த நாடு. அந்த நாட்டினுடைய பெயர் பவள நாடு. அப்போ அந்த கோட்டைச்சுவரில் ஒரு கிழக்கு வாசலில் கதவை பூட்டி வைத்து விட்டார்கள் ராஜ குருமார்கள். சில மந்திர சக்திகள் மூலமாக அந்த கதவு பூட்டு இல்லாமல் சும்மா அப்படி சாத்தி வச்சுருக்கும். ஆனால் திறக்க முடியாது, சிக்கிக்கிடும். அதை திறக்கணும்னா அதற்கு தகுதி உள்ளவர்கள் தான் திறக்க முடியும். நல்ல மக்களிடத்திலே சேவை செய்து மக்களுடைய அன்பை பெற்றவர்கள், ஓரளவு தகுதி நிறைந்தவர்கள், பொதுநல சேவை உள்ளவர்கள், இப்படி அவங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடியவங்க தான் திறக்க முடியுமே தவிர வெறும் உடல் பலத்தை வச்சு தள்ளி திறக்க முடியாது. அந்த மாதிரியாக ஒரு ஏற்பாடு செய்து விட்டார்கள் அந்த ராஜகுருமார்கள். அதற்கு பிறகு 24 நிமிடங்கள், அதாவது ஒரு நாளிகை பொழுது டைம் கொடுக்கப்படும். போட்டிக்கு வருபவர்கள் அந்த கதவை திறக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். முடியலைன்னா திரும்பி போயிடணும். இது முதல் நிலை போட்டி. இப்போ இதில் கதவை திறந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். யாராவது ஒருத்தர் அவங்க அடுத்தால என்ன செய்யணும்னா, கோட்டை கதவை திறந்து அரண்மனையை நோக்கி என்ன செய்ய வேண்டும், நடந்து வர வேண்டும். அதற்கென்று ஒரு தனியான விசேஷ பாதை உண்டு. அந்த பாதையில் நடந்து ஒரு இடையில் ஒரு பெரிய தடாகம் வரும், நீர் தடாகம். அந்த தடாகத்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், கடக்க வேண்டும். அந்த தடாகத்தை எப்படி கடக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பலகை அந்த தடாகத்திலே போடப்பட்டிருக்கும். இவர்கள் ஒரு துடுப்பு கொடுப்பார்கள். அந்த பலகைகளை ஏறி நின்று துடுப்பை வச்சு அப்படியே என்ன செய்யணும், படகு போல் தள்ளி கொண்டு அந்த நீர் தடாகத்தை கடந்து வர வேண்டும். அந்த நீர் தடாகத்தில் முதலைகள்லாம் நிறைய உண்டு. அந்த பலகையிலிருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா முதலைகள் பிடித்து தின்று விடும். விஷ பாம்புகள் உண்டு, நீர் சுழல்கள் உண்டு, பாசி அடைவுகள், அடர்ந்த பாசி அடைவுகள் உண்டு. உள்ளே விழுந்து பாசிக்குள்ளே கைகால் சிக்கிக்கிடலாம். இப்படி பல ஆபத்துகள் இருக்கிறது. இதையும் கடந்து வெளியே வர வேண்டும். வந்தால் அந்த பாதை மீண்டும் தொடர்ந்து நேராக அரண்மனை வாசலிலே சென்று கொண்டு விடும். அந்த வாசல் படிக்கட்டுகள், ஒவ்வொரு வரிசையாக படிக்கட்டுகளில் ஏறி அரண்மனை கதவு. அந்த கதவு தங்கத்தால் ஆன கதவு. இப்போ அந்த கதவையும் திறக்கணும், அதுவும் பூட்டி வச்சுருக்கோம். அதற்கும் இப்படிப்பட்ட நல்ல ஆற்றல்கள் உள்ள அவர்கள் தான் திறக்க முடியும். அதுலேயும் சில மந்திர வேலைப்பாடுகள் ராஜகுருமார்கள் செய்திருக்கிறாங்க. சும்மா சாதாரணமாக உடல் பலத்தை வச்சு தள்ள முடியாது. அப்போது இதற்கும் 24 நிமிடம், ஒரு நாளிகை பொழுது தரப்படும். இப்போ இந்த படிக்கட்டுகள் இருக்கிறதல்லவா, அந்த தங்க கதவை நோக்கி ஏறி வருகின்ற படிக்கட்டுகளில் 2 பக்கமும் பயங்கரமான வீரர்கள் இருப்பாங்க. பயங்கரமான ராட்சசர்களை போன்ற வீரர்கள் நிற்பாங்க. அவங்க கைகளில் ஆயுதங்கள் இருக்கும், கொடிய ஆயுதங்கள், அருவாள், வெட்டருவாள், வாள், கோடாலி, இப்படிலாம் வச்சுருப்பாங்க. பயங்கரமான அவர்களை பார்த்தாலே பயமாக இருக்கும். அந்த படிக்கட்டுகள் ஏறி சென்று அந்த தங்க கதவை திறக்க வேண்டும். அப்படி திறந்து விட்டால் 24 நிமிடம் தான் டைம்.
அதுக்குள்ளே திறந்தால் உள்ளே போய் நேராக நடந்து சென்று அரியணையிலே அமர்ந்து விடலாம், அரசனாகி விடலாம். ஆனால் இந்த 2வது கதவுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. முதல்ல கோட்டை கதவு, அப்புறம் நீர் தடாகம் 2வது நிலை, 3வது போட்டி தான் இது. இதில் இந்த தங்க கதவை 24 நிமிடத்தில் திறக்கவில்லை என்று சொன்னால், அந்த படிக்கட்டுகளில் வரிசையாக இருக்கிறார்கள் அல்லவா பயங்கரமான ராட்சசர்களை போன்ற வீரர்கள், ஈவு இரக்கமில்லாத கொடிய கொலைபாதகர்கள் அவர்கள் அந்த போட்டியாளரை அந்த 24 நிமிடத்திற்குள் திறக்கவில்லை என்றால் கர என்று இழுத்து சென்று அந்த நீர் தடாகத்துக்கு அருகே ஒரு மேடையிலே அவர்களுடைய 2 கையையும் வைத்து வெட்டி தடாகத்துக்குள் வீசி விடுவார்கள். இதுதான் நிபந்தனை. அதற்கு பிறகு கையில்லாத முடவனாகத்தான் வாழ வேண்டும். இப்படி 3 நிலை போட்டி இதை அறிவிக்கின்றார்கள். இப்போ மக்களிடத்தில் இந்த செய்தி பரவுகிறது. நிறைய பேர் கேட்டு அது எதுக்கு போட்டு இன்னும் பயந்து ஒதுங்கிட்டாங்க. ஒரு சிலர் வந்தார்கள், தினசரி வந்தார்கள், முயற்சி செய்தார்கள். அந்த கதவை திறக்கணும்னு சொல்லி தங்கள் உடல் பலத்தை அதற்காக விசேஷமான முறையிலே பயிற்சியெல்லாம் செய்து திறந்து பார்த்தார்கள். ஆனால் கதவை திறக்கவே முடியவில்லை. சிலர் அரைகுறையாக திறந்தாங்க. திறந்து பாதி இடைவெளி கிடச்சிது, சின்ன இடைவெளி. அதுக்குள்ளே நுழைஞ்சிடலான்னு பார்த்தா உடம்பு அந்த பக்கம் இந்த பக்கமாக சிக்கிக்கிட்டு, அதுக்கு பிறகு ஒரு மாதிரி தலையை வெளியே எடுத்து வெளியே வந்துட்டாங்க. ஆக 24 நிமிடம் முடிந்து விட்டது. அவர்களெல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டு விட்டார்கள். போங்க போங்க போங்க, உங்களால் முடியல. இப்படி நிறைய பேர் முயற்சி செய்து 4-5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. யாருமே கிட்ட வரல. அதுக்கு பிறகு அது முடியாதப்பா அப்படின்னு. அதற்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து ஒரு வீரன் வருகிறார். வந்த உடனே குதிரையிலேருந்து இறங்கி வந்தவுடனே மந்திரிகள் வரவேற்று, சரி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க, முயற்சி செய்யுங்கள், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். என்னுடைய பெயர் ராயப்பன் என்று சொல்லிக்கொண்டு கோட்டை கதவை நோக்கி வந்தார். வேகமாக அந்த கதவை அப்படியே தள்ளுவதற்கு முயற்சி செய்தார். ஒரு 10-12 நிமிடம் அவர் முயற்சி செய்தார். 24 நிமிடத்தில் கதவு திறந்து விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ தான் கதவை நல்ல தெளிவாக ஒருத்தர் திறந்திருக்கிறார் அப்படின்ட்டு. அவர் சிரித்து கொண்டே உள்ளே சென்றார். மந்திரி பிரதானிகள் எல்லாம் வாழ்த்தினார்கள், ராஜகுருகள் எல்லாம் வாழ்த்தினார்கள். அடுத்து தொடர்ந்து அந்த நடைபாதையிலே நடக்க வைத்தார்கள். அவர் நடந்து செல்ல இவர்களெல்லாம் பின்னே வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே மிகப்பெரிய தடாகம் வந்தது. இந்த தடாகத்துக்கு பக்கத்தில் அதை சுவரை ஒட்டி ஒரு பலகை இருந்தது, ஒரு துடுப்பு வந்தது. மந்திரிகள் சொன்னார்கள், இந்த பலகையை எடுத்து தண்ணீரில் போட்டு அதன் மேல் ஏறி நின்று இந்த துடுப்பை வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கடந்து அந்த பக்கம் வர வேண்டும், நாங்கள் எல்லாம் அந்த பக்கம் உங்களுக்காக காத்திருப்போம். கவனம், முதலைகள் இருக்கிறது, பலகையிலிருந்து கீழே விழுந்து விட்டீர்கள் என்றால் உயிர் போய்விடும், பல விஷ பாம்புகள், இன்னும் பல ஆபத்துகள் இருக்கிறது, சுழல் இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்தார்கள். அவரும் தைரியமாக அந்த பலகையை தண்ணீரில் போட்டு அதன் மீது நின்று துடுப்புகளை அசைத்தார். மெதுவாக நகர்ந்து சென்று வந்தார். மந்திரிகளெல்லாம் அந்த பக்கம் இருந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆபத்தான முதலைகளெல்லாம் வந்தன. எல்லாவற்றையும் தன்னுடைய துடுப்புகள் வைத்து எதை பற்றியும் பயப்படாமல், உள்ளுக்குள்ளே பயம் இருந்தது, இருந்தாலும் தைரியமாக முயன்று கரைக்கு வந்தார். கரையேறினார். மந்திரிகள் கை கொடுத்தார்கள், வாழ்த்தினார்கள். ஆபத்தான இந்த 2வது போட்டியிலே நீங்கள் வென்றது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது ராயப்பரே என்று மரியாதையாக அழைத்து சென்று அங்கே அரண்மனை வாசலிலே கொண்டு நிறுத்தினார்கள். வரிசையாக ஒரு 11 படிகள் இருந்தன. அந்த படிகள் நீளமான படிகள். அதற்கு இரு பக்கமும் பயங்கரமான ராட்சசர்களைப் போல, அரக்கர்களைப் போல 2 வீரர்கள், அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர், கையில் பெரிய வெட்டருவால், கோடாரி, இப்படி ஒவ்வொரு படிக்கட்டிலும் இப்படி 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 11 படிகளும் இருக்கிறது. மேல் படி தங்க கதவு, அது பக்கத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் 2 பெரிய பட்டா கத்திகளை வைத்து கொண்டு நிற்கிறார்கள். அப்போது மந்திரி சொல்கிறார், வீரனே மிக கவனம், 24 நிமிடங்கள் தான் கொடுக்கப்படும். வாசல் கதவை திறப்பதற்கு 12-13 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாய். இந்த கதவு ரொம்ப கவனம். 24 நிமிடம் முடிந்து விட்டால் பிறகு இந்த வீரர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கொலபாதகர்கள்
உன்னை கரகரகன்று பிடித்து இழுத்து கொண்டு போய் அதோ அந்த மேடையிலே வைத்து உன்னுடைய 2 முன்கைகளையும் வெட்டி அந்த தடாகத்து முதலைக்கு போட்டு விடுவார்கள். அதற்கு பிறகு நீ இந்த நாட்டிலே கையில்லாத முடவனாக வாழ வேண்டும். நன்றாக யோசனை செய்து இந்த படியிலே ஏறு என்று தலைமை மந்திரி எச்சரிக்கை கொடுத்தார். சிறிது நேரம் யோசித்தான். நமக்கு அளவற்ற செல்வங்கள் இருக்கிறது. வீட்டிலே மனைவி, குழந்தைகள் எல்லோரையும் நினைத்து பார்த்தான். ஏதாவது விபரீதம் ஆகிவிடுமோ என்று மனதிலே ஒரு சின்ன கலக்கம் ஏற்பட்டது. கையில்லாத முடவனாக நாம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? இவ்வளவு செல்வத்தையும் நாம் இத்தனை நாட்கள் அனுபவித்து விட்டு இனி அந்த நரக தண்டனைக்கு நாம் ஆளாக முடியுமா என்றெல்லாம் மனம் கலங்கியது. முகம் வியர்த்தது. கையில் உள்ள துணியை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டு, மகா மந்திரியாரே, நான் யோசித்து பார்த்தேன், இந்த போட்டியிலிருந்து நான் விலகி விடுகிறேன் என்று சொன்னார் அந்த ராயப்பர். மந்திரிகள் முகத்திலே ஏமாற்றம், ராஜகுரு முகத்திலும் ஏமாற்றம். சரி, நீ விலகுகிறேன் என்று சொல்லிவிட்டாய், உன்னுடைய விருப்பம், செல்லலாம் என்று அனுப்பி வைத்தார்கள். இதுவரை 2 போட்டிகளில் வென்றதற்கு எமது பாராட்டுக்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அவர் நேராக வேறு ஒரு வாசல் வழியாக அரண்மனையை விட்டு வெளியே வந்தார். எதிர்பார்த்து காத்திருந்த மக்கள் எல்லாம் ஏமாற்றமடைந்தார்கள். அடுத்து யாரும் கிட்டே போகவில்லை. 2-3 ஆண்டுகள் கழிந்து விட்டன. மீண்டும் ஒரு வீரன் அங்கே வந்திருப்பதாக தகவல் வந்தது. மந்திரிகள், ராஜகுருமார்கள் சென்றார்கள். அங்கே ஒரு மாவீரன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார்கள். இளைஞன். வா என்று அழைத்தார்கள். இளைஞனே, இந்த விதிகள் எல்லாம் உனக்கு தெரியுமா? போட்டி விதிகள் எல்லாம் நன்றாக தெரியும். சரி, முயற்சி செய் என்று சொன்னார்கள். உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். என்னுடைய பெயர் வீரசேனன். சரி. அந்த வீரசேனன் தன் பெற்றோர்களையும் தனக்கு வழிகாட்டிய குருமார்களையும் தன்னோடு வாழ்ந்த அன்பான மக்களையும் எல்லாம் நினைத்து பார்த்து, இறைவனை நினைத்து பார்த்து, எனக்கு கண்டிப்பாக இந்த அன்பு உதவி செய்யும் என்று நம்பிக்கொண்டு அந்த படிகளில் ஏறி அந்த கதவை திறந்தான். சில நிமிடங்களிலே கதவு திறந்து விட்டான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள், வாழ்த்தினார்கள். அடுத்து அந்த வீரனை அந்த நடைபாதையிலே அழைத்து சென்றார்கள். தடாகம் வந்தது. மிக கவனம் வீரசேனா, இது உயிராபத்திற்குரிய போட்டி. சிறிது நீ அந்த பலகையில் இருந்து விழுந்து விட்டாலும் அதற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு நீ சென்று விடுவாய். ஆபத்தான முதலைகளை பார், அதோ அந்த விஷ பாம்புகளை பார், மலைப்பாம்பு போன்ற பெரிய பாம்புகள், அங்கே பாசி செடிகள், இன்னும் பல விஷச்சந்துகள். முயன்று பார், முடியாவிட்டால் இப்போதே விலகிவிடு என்றார்கள். நான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன். ஒரு முறை முடிவு செய்தால் அதை மீண்டும் மாற்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் இறங்கி அந்த பலகையிலே ஏறி நின்று துடுப்புகளை அசைத்து நீந்தச் சென்றான். ஒரு பெரும் சுழல் வந்து அவனை சுழற்றியது. ஆனாலும் தைரியமாக அந்த சுழல் நீங்கும் அளவிற்கு அமைதியாக இருந்து அதற்கு பிறகு சுழல் நின்ற பிறகு மீண்டும் முயற்சி செய்து கரையேறிவிட்டான். ராஜகுருமார்கள் வாழ்த்தினார்கள். ஆபத்தான இந்த சுழலில் இந்த தடாகத்தை தாண்டி விட்டாய், சரி வா என்று அழைத்து சென்றார்கள். இப்போது அரண்மனை முன்னால் கொண்டு நிறுத்தினார்கள். அங்கே தங்க கதவு உயரத்தில் இருந்தது. 11 படிகளிலும் பயங்கரமான இராட்சசர்களை போன்ற வீரர்கள் கைகளில் பயங்கரமான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு நர நர என்று கோபத்தோடு பற்களை கடித்து கொண்டு நின்றார்கள். ஒரு சிலர் கொக்கரித்தார்கள், சிலர் கைகளை நீட்டி ஏகடியம் செய்தார்கள், ஏளனம் செய்தார்கள். வீரனே, கைகளை வெட்டி விடுவார்கள். 24 நிமிடம்தான் உனக்கு நேரம். அதற்குள் அந்த தங்க கதவை திறக்காவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, யோசனை செய்து கொள் என்று. அவன் தைரியமாக எதையுமே பேசாமல் மௌனமாக ஏறி சென்றார். அவர்கள் கொக்கரித்தார்கள், கேலி செய்தார்கள், பயமுறுத்தினார்கள். எல்லாவற்றையும் மௌனமாக பார்த்து கொண்டு அமைதியாக ஏறி சென்று அந்த தங்க கதவை தொட்டான். அது பக்கமுள்ள 2 வீரர்களும் கைகளை ஓங்கி ஆயுதங்களை தூக்கி வெட்டுவது போல எல்லாம் செய்கை செய்து கொக்கரித்தார்கள். எதையும் கவனிக்காமல், யாரையும் பற்றி சிந்திக்காமல், தன்னிடம் அன்புள்ள இதயங்களையும் தெய்வத்தையும் நினைத்து அந்த 2 கதவுகளையும் தொட்டான். தொட்டவுடன் கதவு தானாக திறந்தது. உள்ளே அடி வைத்ததும் அங்கே மலர் மாறி விழுந்தது.
மந்திரிகள் ஓடோடி வந்தார்கள். ராஜகுரு வந்தார். ஆசீர்வாதமான வசனங்களை சொல்லி மாலையிட்டார்கள், பொன்னாடை அணிவித்தார்கள். பட்டாக்கத்திகளையும் அருவாளையும் கோடாலிகளையும் வைத்து கொண்டிருந்த அந்த பயங்கரமான வீரர்கள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு ஓடி வந்து அந்த வீரனை, வீரசேனன் வாழ்க, வீரசேனன் வாழ்க என்று தங்கள் தோள்களிலே சுமந்து கொண்டு எல்லோரும் ஆர்ப்பரித்தார்கள். மக்கள் வெள்ளம் உள்ளே ஓடி வந்தது. எங்களுக்கு அரசன் கிடைத்து விட்டான் என்று எல்லோரும் ஓடி வந்து வாழ்த்தினார்கள். ராஜகுருமார்கள் வாழ்த்த அங்கே கும்ப மரியாதை செய்து அரியானை அங்கே அழைத்து சென்று அந்த தங்க சிம்மாசனம் இருக்கின்ற அந்த மேடையிலே ஒவ்வொரு படியாக அழைத்து மலர் மாறி தூவ அங்கே அமர வைத்து சிங்காசனத்திலே அமர வைத்து மணிமுடி சூட்டினார்கள். அவன் அரசனாக தன்னுடைய நல்லாட்சியை தொடர்ந்தான். அன்பர்களே, இந்த கதை இதன் மூலம் என்ன உணர்கிறது என்று சொன்னால், இந்த பிரபஞ்சம் ஒருவருக்கு அதிகப்படியான சில சிறப்புகளை கொடுக்கிறது என்று சொன்னால், புகழ், பதவி, செல்வம் இவைகளை கொடுக்கிறது என்று சொன்னால், ஏதோ ஆனந்தமாக வாழ வேண்டும், கிடைப்பதையெல்லாம் நன்றாக தின்று தீர்க்க வேண்டும், பெரும் செல்வம் நம்மிடம் இருக்கிறது, அனுபவிப்போம், இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதிலும் அதை நாடி ஓடு என்று வாழ்க்கையை இன்ப ஓட்டத்திற்காக ஆக்க வேண்டும் என்பதற்காக, ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக பணம், பதவி, புகழை தரவில்லை. அவைகள் இருந்தால் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? 1000 கோடி இருந்தால் 1000 பூரி தின்ற முடியுமா? அப்படி என்றால் அதிகப்படியான செல்வம் எதற்கு தரப்பட்டிருக்கிறது? அதிகப்படியான புகழ் எதற்கு தெரியப்படுகிறது? யாருக்கும் கிடைக்காமல் ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவரை தேர்ந்தெடுத்து வழி நடத்துகிறது. அந்த நோக்கத்தை நோக்கி அந்த ஆன்மா பயணிக்க வேண்டும். ராஜராஜ சோழன் மாபெரும் கள வெற்றிகளை பெற்ற மாவீரன், சக்கரவர்த்தி, மும்மண்டல சக்கரவர்த்தி. ஆனால் அவர் எதற்காக அவ்வளவு வெற்றிகளை பெற்றார்? 90 கள வெற்றிகளை பெற்றதாக வரலாற்று அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவ்வளவு வெற்றியை கொடுத்து மாபெரும் சக்கரவர்த்தியாக அவர் ஏன் ஆக்கப்பட்டார்? அவருடைய முகம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியுமா? அவர் 90 கள வெற்றிகளை பெற்றாரே, அவர் தோற்கடித்தவர்கள் யார் அவர்களுடைய முகம் எப்படி என்பது நமக்கு தெரியுமா? ஆனால் ஒரு சிலர் மட்டும் தெரியும். ஆனால் பெரும் பெயர் தான் தெரியும். ராஜராஜ சோழனே யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் கட்டி வைத்த அந்த தஞ்சை பெரிய கோயில் இன்றும் அவரது புகழை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. தில்லை அந்தணர்களிடத்திலே வாதாடி சைவ திருமுறைகளை மீட்டெடுத்து இன்றைக்கு ஆலயங்களில் எல்லாம் சிவனடியார்கள் திருமுறை ஓதுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் ராஜராஜ சோழன். சிவாலயம் கட்டி சிவபாத சேகரனாக வேண்டும், திருமுறையை கண்ட சோழனாக வேண்டும் என்பதற்காக பிரபஞ்சம் அவரை தயார் செய்தது. அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். தனநந்தன் என்ற ஒரு கொடிய அசுரன் போன்ற அரக்கன் அவன் அரசனாக இருந்தான். அவனை வீழ்த்துவதற்காக சந்திரகுப்த மௌரியனை இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்தது. சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியனை வைத்து தனநந்தனுடைய கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்தினார். எனவே பிரபஞ்சம் என்பது அதிகமான நன்மைகளையும் செல்வங்களையும் புகழையும் ஒருவருக்கு தருகிறது, சிறப்புகளை எல்லாம் தருகிறது என்று சொன்னால் அந்த நோக்கத்தை பயன்படுத்த வேண்டும். வாய்ப்பு தரப்படும். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்பை நழுவிட்டால் வெற்றி கிடைக்காது. வெற்றி பெற்றவர்கள் தங்கள் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினார்கள், தங்களுடைய நோக்கத்திலே வெற்றி பெற்றார்கள், பிரபஞ்சத்தின் நோக்கத்திலும் வெற்றி பெற்றார்கள் என்று கூறி, நீங்களும் அவ்வாறே உங்களுக்கான நாட்களை நேர்மையான முறையிலே வடிவமைத்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தை, மக்களின் ஆசீர்வாதத்தை பெற்றால் சாதிக்க முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.